ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? நைட்டு சாப்பாடு தான் செய்ய போகிறோம். நைட்டு சாப்பாடு என்ன செய்ய போகிறோம்? மினி இட்லிலேருந்து பொடி இட்லி தான் செய்ய போகிறோம். இது வந்து கடையிலலாம் ஒரு பிளேட்டு இட்லி வந்து இந்த மினி இட்லி, சாம்பார் இட்லி, இந்த பொடி இட்லிலாம் ஒரு பிளேட் வந்து ரூ. 120 130 அதை நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு தட்டு மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. 45 ரூபா ஒரு தட்டு வந்து 45 ரூபா. 2 தட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இது வாங்கிட்டு வந்து வேஸ்ட் ஆயிருமோன்னு நினச்சேன். பரவாயில்ல, நம்ம வீட்டில் பழசு இருந்துச்சு இட்லி தட்டு, அதை வந்து ஸ்க்ரூலாம் வச்சு இதில் வந்து செட் பண்ணலான்னு நினச்சேன். ஸ்க்ரூ வந்து இதில் வந்து செட் ஆகலை. இந்த ஹோல்ஸ் வந்து இது கம்மி சின்னதாக இருந்துச்சு, அது பெருசாக இருந்துச்சு. சரி, ரெண்டும் செட் ஆகலை. என்ன வாங்கிட்டு வந்தது வேஸ்ட்டு தான், வீட்டை திட்டு வாங்க போகிறோன்னு நினச்சிட்டு அதை நினச்சிட்டே இருந்தேன். பரவாயில்ல, கொஞ்சம் யோசனை வந்துச்சு. அந்த ரிங்கை வச்சு அதுக்கு மேலே வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். கரெக்டாக இருந்துச்சு. சரி, இதே மட்டும் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு 2 ஈடு மட்டும் இட்லி ஊற்றி எடுத்துக்கிட்டேன். நான் எதிர்பார்க்காத அளவு செம்மையாக வந்துருந்துச்சு. அது பொடி இட்லி செம்ம டேஸ்ட், அல்டிமேட்டாக இருந்துச்சு. நம்ம இதை போய் நம்ம வந்து கடையில் ரூ. 120 130 போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இனிமேல் போய் அடிக்கடி செய்ய முடியாதா? பொடி இட்லி, சாம்பார் இட்லி இதெல்லாம் அடிக்கடி நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம் வீட்டில். இப்போ தான் தட்டு வாங்கியாச்சு, விதமாக என்னென்ன செய்ய தோணுதோ அதெல்லாம் செஞ்சிடலாம். இனிமேல் இந்த ஒரு வாரத்துக்கு இந்த இட்லி தட்டை கீழே வைக்க மாட்டேன். இதில் தான் இட்லி சுட்டுகிட்டே இருப்பேன். நாளைக்கு காலைல வேறு இட்லி வந்து செய்யணும். பொடி இட்லிலே வேறு ஏதாச்சும் செய்யலாம். இந்த இட்லி பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சின்னதாக அழகாக அந்த குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பொடி இட்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பொழுதும் பொடி பெரிய தட்டு இருக்கும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் பொடி இட்லி செய்வேன். இப்போ வந்து சின்ன இட்லியாக இருக்கா, மினி இட்லி, இதிலே நான் பொடி இட்லி செஞ்சலான்னு சொல்லி பொடி இட்லி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். கடுகு சேர்த்துக்கணும். கடுகு கடலப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே சேர்த்துங்க. கருவேப்பிலை நிறைய சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்து பொடியை சேர்த்துக்கலாம். இந்த கடையில் வாங்கின பொடி தான், சக்தி மசாலா. நம்ம எப்பொழுதுமே வந்து மசாலா வந்து சக்தி மசாலா வாங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சக்தி மசாலா வாங்கியிருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு பொடி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே பொடி சேர்த்துட்டேன். இப்போ இட்லி சேர்த்துக்கலாம். இட்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டு சாப்பிடும்போது சட்னி வேறு எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டு. ஒரு நாளைக்கு சாம்பார் இட்லி செய்யணும். நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அல்டிமேட்டு. நீங்களும் ட்ரை பண்ணலாம். நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். நீங்களாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே. நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இப்போ தட்டே வாங்கியிருக்கேன்னா பார்த்துங்க. ரொம்ப நாள் ஆசை வாங்கணுச்சு. நேற்று தான் நிறைய இருக்குது அந்த ஆசை. நேற்று தான் தட்டு வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து இட்லி செஞ்சாச்சு. சூப்பரான பொடி இட்லி ரெடி ஆச்சு. மினி இட்லியில் பொடி இட்லி நீங்களே செஞ்சுருக்கீங்களா? இதான் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.